வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த விட பார்க்கலாம். ஸோ ரோகிணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம ஆன்ட்டி வந்து நம்ம வழி கொண்டு வந்தே ஆகணும். ஸோ இதை விட்டு நம்மளுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ ரோகிணி வந்து ஏதாச்சும் பேனா போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆர்டரும் முடிக்கிறாங்க. ஸோ முடிச்ச உடனே ஸோ அக்கௌண்ட்டில் காசு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா பேங்க் அக்கௌண்ட்டில் என்கிட்ட காசு இல்லை, ஸோ கையில் ஏதாவது நான் அவங்க கையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹிணி வந்து கையில் கேஷ் வாங்குறாங்க. அதுவும் 10,000 வாங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரோஹிணி நினைக்கிறாங்க, ஓகே நம்ம ஆன்ட்டியை எப்படியாச்சும் நம்ம வழிக்கு கொண்டு வந்தே ஆகணும். அதுவும் இல்லாமல் இப்போ ஆன்ட்டியை ஃபோன் பண்ணி வர வச்சு இந்த காசை கையில் கொடுத்துருவோம். ஏன்னா அப்போ தான் அவங்க நினைப்பாங்க, இவன் வந்து நமக்கு வந்து நேர்மையாக இருக்கிறா, ஸோ இதுக்கு மேலே எதுவும் மறைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நினப்பு வரும். ஸோ அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்த பண்ணுவோம், ஃபோன் பண்ணி அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹிணி வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ விஜய் வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபோனையும் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே சொல்லு அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, ஆன்ட்டி நான் இப்போ ஒரு ஆர்டருக்காக வந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க ஆன்ட்டி இப்போ நான் ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டேன், எனக்கு கையில் தான் கேஷ் கொடுத்துருக்காங்க, இப்போ நான் பியூட்டி பார்லரில் போனோம், இந்த காசை நான் எடுத்துகிட்டு போக வேணாம், ஸோ நீங்கள் வந்து நான் இருக்கிற இடத்துல வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஸோ ரோஹிணி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஏன் நீ வந்து கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைங்க ஆன்ட்டி இந்த மாதிரி நான் அவசரமாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ பேங்க் அக்கௌண்ட்டில் போடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆன்ட்டி ஏடிஎம் கார்டு உங்கள் கையில் இருக்குது, கஸ்டமர் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இல்லையாமா, அதனால் கையில் கொடுத்துட்டாங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு ஸோ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆகிட்டு ஸோ போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இப்போ ஃபோன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஸோ விஜயா ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து உடனே சொல்லு பார்வதி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி, எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆகுது விஜயா, கொஞ்சம் சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா, என்ன ஆச்சு பார்வதி உனக்கு அப்படின்னு சொல்லி பயத்துலேயே கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லை விஜயா எனக்கு உடம்பு முடியல, ஒரு மாதிரி படபடப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அப்படியா ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன், தனியாக போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, கொஞ்சம் நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வந்து, இல்லை பார்வதி நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளில போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்வதி திருப்பி கூப்பிட்டு பாறேன், கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சால் வாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பார்வதி ஆட்டோ பிடிச்சி நீயே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஆட்டோ நானே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ கோவத்திலே ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரோகிணிக்கு தான் ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பண்ண உடனே ரோகிணி அந்த மாதிரி நான் வெளில போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஸோ ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விஜயா ரோகிணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஸோ அந்த கேஷும் வாங்கிடுறாங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்வதி வந்து சரி இப்போ என்ன பண்ணுறது, யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம மீனாக்க ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ மீனாக்க ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பண்ண உடனே அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எனக்கு உடம்புல படபடப்பாக இருக்குமா, கொஞ்சம் சீக்கிரமாக ஒரே ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா வந்து பயந்துட்டு அத்தை என்ன தச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து தெரிலம்மா, காலிலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வரையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி ஸோ மீனா வந்து உடனே முத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே இந்த மாதிரி அத்தை ஃபோன் பண்ணாங்க, அத்தைக்கு உடம்பு சரியில்லையாமா, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாங்க, நீங்களும் வந்துருங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ 2 பேருமே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முத்து போகிறாரு. போன உடனே அப்போ வந்து பார்வதி நினைக்கிறாங்க, நான் மீனா தானே கூப்பிட்டேன், முத்து வந்து நிற்கிறானே நினைக்கிறாங்க, என்னப்பா என்ன நீ வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லைத்த உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் அத்தை நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு சவாரி இருந்துச்சு, நான் ஃப்ரெண்டு கிட்ட செல்வம் கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பார்வதி நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி என்னால் தான் கல்யாணமே ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் இந்த விஜயா என்னால் தான் இப்போ முன்னேறிட்டு இருக்கா, அது இல்லாமல் இந்த இவ்வளோ பேர் நான் வீடை கொடுத்து இதில் அவளை டான்ஸ் கிளாஸ்லாம் சேர்த்து விட்டு நான் இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன், அதுவும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு இவன் இந்த அளவுக்கு பண்ணுறான், ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் நான் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க பாரு, இவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் இங்கே எந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து கலங்குறாங்க. ஸோ கலங்கணுன்னா முத்து வந்து என்னாச்சு ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாதனால தான் கண்ணன் தண்ணி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறதுக்குள்ளே ஸோ மீனா வராங்க. வந்த உடனே அதை போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி போகலாமா அப்படின்னு சொல்லி ஸோ முத்தோட கார்லேயே கூட்டிகிட்டு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, காலைல ஒழுங்காக சாப்பிடல, அதனால தான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை, டேப்லெட் எழுதி கொடுத்துருக்கேன் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அப்படிங்களா சரி சரி அப்படின்னு சொல்லி ஸோ முத்து மீனா பார்வதியை வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி போன அடுத்த நிமிஷம் நடக்குதுங்க, விஜய் வராங்க. வந்த உடனே பார்வதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பார்வதிக்கு சரியான கோபம் இப்போ வராதனால ஸோ பார்வதி சைலண்டாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய், என்ன பார்வதி இப்போதைக்கு சைலண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சைலண்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி சொல்கிறாங்க. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு அடுத்த நிமிஷமே ஸோ சிந்தாமணி வராங்க. வந்த உடனே வாங்க
வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து கூப்பிட்றாங்க. அப்போ வந்து சிந்தாமணி, வாங்க மாஸ்டர், நானும் உங்களை பார்க்கறது தான் வந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் இப்போ உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்வதி நினைக்கிறாங்க, வந்துட்டா இவ அப்பப்போ அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து மனசுல நினச்சிக்கிறாங்க. சரின்னு சொல்லி இவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க. வந்து விஜய் சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் எப்படியோ மீனாவை தடுத்துருவீங்க பார்த்தேன், என்னங்க எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி, ஆமாங்க என்ன பண்ணுறது, நானும் ஏதாச்சும் பண்ணலான்னு பார்க்குறேன், ஆனால் பண்ண முடியல, ஏதோ நல்ல நேரம் மீனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, எங்க நீங்கள் எல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க, அவளை ஏதாச்சும் நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி, போட்டோம் இந்த ஆர்டர் தானே, ஒரு ஆர்டரில் என்ன ஆக போகுது, நெக்ஸ்ட் ஆர்டர் எடுப்பால, கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்வதி கேட்டுட்டு, அடி பாவீங்களா, எப்படிப்பட்ட நல்லவங்க, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கெடுதல் நினைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஸோ விஜய் மேலே ரொம்ப பெரிய ஒரு கோவம் வருது பார்வதிக்கு. அப்போ விஜய், அங்கே பாருங்கள், நீங்கள் சும்மா ஓட்டுறாதீங்க, ஆர்டர் வர திமிரி ஏறிட்டே இருக்குது, நீங்கள் தான் ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து அவளை அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, விடுங்க மாஸ்டர், நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் கவலையே படாதீங்க, இனிமேட்டு அவளுக்கு கஷ்டகாலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஸோ சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் வந்து பார்வதியை பார்த்து, பார்வதி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்துருவாயேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்வதி சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. பார்வதி, நான் பாட்டு கூப்பிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டு சைலண்டாக இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி ஏந்திருக்காங்க. ஏன்னு சொன்னாங்க, இங்கே பாரு, போயிட்டு தண்ணி எடுத்துருவா சீக்கிரமா அப்படின்னு சொல்லி ஸோ அதட்டுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே பார்வதி, யாருடி நீ, என் வீட்டுக்கு வந்து என்னையும் அதட்டுறிய நீ அப்படின்னு சொல்லி ஸோ விஜயை பார்த்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. இன்னடி என்னை பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருக்க, போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லி திருப்பி அதட்டுறாங்க. ஸோ அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்வதிக்கு கோவம் தாங்க முடியாமல் ஸோ பலார்னு அடிக்கிறதுக்காக போகிறாங்க. பட் இன்னும் அடிக்கலை. அப்போ வந்து விஜய், என்ன பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பார்வதி வச்சு எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி முடிச்சு பார்க்குறாங்க, என்ன இந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி, இங்கே பாரு, நீ பண்ணுற வேலைலாம் சரியில்லை பார்த்துக்கோ, பொண்ணு இன்னும் தப்பு பண்ணிச்சு, உனக்காக தானே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கு, உனக்காக சாப்பாடு வைக்குது, அது இல்லாமல் என்னதான் பிஸியாக இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு வச்சு அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்கிறான், எந்த மருமகளாச்சும் நல்லா பார்த்துக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து, எதுக்கு நீ பூக்கரியை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. என்னது பூக்கரியா, எப்படிப்பட்ட நல்லவ தெரியுமாவ, இங்கே பாரு, அவளை பற்றி நீ இந்த வீட்டில் பேசுனது அவ்வளோதான், 2 பேரும் வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து விஜய், என்ன பார்வதி சொல்கிறேன், எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்குறாங்க. அதான் உன்னை வீட்டை விட்டு வெளில போக சொன்னேன், இதுக்கு மேலே நீ வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சிந்தாமணி, உனக்கு ஒரு தனியாக சொல்லணுமா, வெளில போ அப்படின்னு சொல்லி சிந்தாமணியை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ சிந்தாமணிக்கு இன்னும் இந்த அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வெளில போயிடுறாங்க. அப்போ அந்த விஜய், எங்கே நில்லுங்க, எங்கே புரியுங்க, அவங்க அப்படி தான் அப்பப்போ அப்படி ஆகிடுவா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பப்போ, இங்கே போய் நீ வீட்டுக்குள்ளே இருக்காது, வெளில போ அப்படின்னு சொல்லி ஸோ விஜயும் அனுப்பி ஸோ கதவை முடிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இது எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த விடலாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.